ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஆடியோ பிரச்சனை ஆகிடுச்சு, அதனால் நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஒரு மல்டி பிளேயர் வேர்ல்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இதோட பேர் மைண்ட் கிராஃப்ட் லெட்ஸ் பிளே டுகெதர். பக்கத்தில் இருக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியலன்னா அவரோட சேனல் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் போய் அவர் சேனல் இப்போ சப்போர்ட் பண்ணலாம். என்னோட அவர் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார், ஏன்னா இது அவரோட வேர்ல்டு. அவர் நிறைய மோட் லான்ச் பண்ணியிருக்கிறார். ஸோ உங்களுக்கு அதுவும் யூஸ் ஆகும், அந்த லோரை உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளைன்ஸில் தான் ஸ்பான் ஆகிருக்கிறோம். இந்த வீடியோ நல்லபடியாக போக வேண்டும். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு ஒப்பீனியன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். நடுவில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன். இப்போ நான் கிராக்ஸோட ஸ்கின் தான் யூஸ் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஏன்னா நான் ஒரு ஸ்கின் ரெடி பண்ணலான்னு பார்த்தேன், பட் அது சொதப்பிட்டு போயிடுச்சு. ஏன்னா எனக்கு ஸ்கின் பண்ண தெரில. யாருக்காவது ஸ்கின் ரெடி பண்ண தெரிஞ்சிச்சுன்னா ஒரு ஸ்கின் ரெடி பண்ணி கொடுங்க. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அது வரைக்கும் நான் அந்த கிராக் ஸ்கின் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நோ மோர், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே வந்த வேலை இங்கே ஒரு ஆர்டர் இருந்தது. இந்த ஆட்டை நம்ம முதல்ல போட்டு தள்ளிடலாம். பெட்டுக்கு ரெடி தயாராக ஒன்று. சரி ப்ரோ, நீ ஆட்டை போட்டு தள்ளி பெட்டை ரெடி பண்ணி நான் அதுக்குள்ளே உட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன்னாரு. சரி, நான் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டை வந்து போட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டேன். வெறும் கையில் போகிறதுனால தான் லேட் ஆகுது. அவர் அதுக்குள்ளே ஏதாவது வெப்பன்ஸ் ரெடி பண்ணி தந்தால் பரவாயில்ல. பட் இருந்தாலும் பரவாயில்ல, வெறுங்கையிலே நான் ரெடி பண்ணிட்டு அந்த ஆட்டை அடிச்சுட்டு அதுக்குள்ளே அவர் வந்து ஸ்டிக்கை வச்சு அந்த ஆடை அடித்தார். ப்ரோ இப்படின்னு டூல்ஸ் தானே ப்ரோ ரெடி பண்ணுறேன்னாரு. அதுக்குள்ளே இன்னொரு ஆடை இருந்தது, அவர் விட்டுட்டு போயிட்டார் அதை. ஸோ அந்த ஆடை நான் கொஞ்சம் சஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் நண்பர்கள். அவ்வளோதான், அந்த ஆடும் சிக்கிச்சு. அதுக்கப்புறம் ப்ரோ டூல்ஸ் எங்கன்னு கேட்டால் நான் வந்து ஸ்டோனா டேரெக்டாக வந்து தரேன் ப்ரோன்னாரு. ஸ்டோனா நீங்கள் வந்து ப்ரோ அது வரைக்கும் வெறும் இதில் சண்டை போட முடியாது போல். சரின்ட்டு சைடில் ஒரு மரம் இருந்தது, அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு அந்த மரத்தில் வுட்டு எடுத்து கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அந்த வுட்டுக்கு போனேன். ஸோ அங்கே ஒரு டூல் எடுத்தேன். கிராஃப்டிங் டேபிள் ஒரு லாரை போயிட்டு தான் நான் ஸ்டிக் ரெடி பண்ணேன். ஸ்டிக் எடுத்துகிட்டு எல்லோரும் பண்ணுறாதே தாங்க. வார்டு அப்புறம் அது மட்டும் தான் எடுத்துருக்கேன். ஏன்னா நான் இப்போ மரத்தை விட்ட போது அவர் ஸ்டோன் டூல்ஸ் ரெடி பண்ணிட்டேன்னாரு. ஸோ ஓகே அப்படின்ட்டு இருந்தேன். அதே நேரத்தில் ஒரு ஆடு குட்டியோடு இருந்தது. ஆட்டை கொள்றதை பார்த்தா ஆட்டு கொள்றதை குட்டியை பார்த்துரும். சரின்னு குட்டியை கொண்டுட்டு போயிட்டு ஆட்டை கொண்டேன். ஆடு வந்து தான் குட்டி செத்ததே தெரியாமல் செத்து போச்சு கைஸ். வெரி சேட். பட் டோன்ட் வெரி, தட்ஸ் நாட் சேட் பிகாஸ் இட்ஸ் மைண்ட் கிராஃப்ட். சரின்ட்டு அந்த இதோடையே மூவ் ஆன் பண்ணேன். போகிற வழியில் ஒரு கோழி இருந்தது, கோழியை போட்டுட்டு அவர் வந்து ப்ரோ டூல்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டோம் ப்ரோ வா ப்ரோன்னாரு. சரின்ட்டு அவரை தேடினாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் நடுவில் எக்ஸ்பி பாரில் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலர் டாட் தெரியுதா? அந்த வெள்ளை கலர் டாட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நேவிகேஷனுக்காக. உங்கள் கூட இப்போ இன்னொரு பிளேயர் விளாட்றாங்கன்னா அவங்க எங்கே இருக்காங்கன்னு அது காட்டும். இன்னும் 2 பிளேயர்னால் 2 டாட் காட்டும். அந்த மாதிரி தான் அவர். அதுக்கப்புறம் உடன் டூல்ஸ் வாங்கிட்டு ஸ்டோன் டூல்ஸ் கொடுத்தாரு கைஸ். அதுக்குள்ளே நைட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கையில் ஆல்ரெடி ஒரு 3 உள்ள இருக்குது, பிளாங்க்ஸ் இருக்குது. பெட்டு எனக்கு ரெடி பண்ணுற பொருள்லாம் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொன்னேன். ப்ரோ நான் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு அவர். சரி ப்ரோ நீ ரெடி பண்ணிட்டு வா, அது வரைக்கும் நான் கொஞ்சம் நேரம் ஃபுட்டு கலெக்ட் பண்ணுறேன்ட்டு போயிட்டு இந்த கொஞ்சம் கவுலாம் இருந்தது, அந்த கவுஸ் எல்லாம் கொஞ்சம் கதம் பண்ணிட்டு பார்த்து அவர் என்ன பண்ணுறாருன்ட்டு அவர் ப்ரோ உன்ட்ட எக்ஸ்ட்ரா ஹோல் இருக்கான்னு கேட்டார். இல்லை ப்ரோ என்கிட்ட 3 ஹோல் தான் இருக்குன்னு. சரி ப்ரோ அப்படின்னாரு. அவர் ஆட்டை கொண்டாரு. ஆட்டை கொள்றதை குட்டி பார்த்துடக்கூடாதுன்ட்டு குட்டியை வந்து திரும்பாமலே வச்சு கொண்டாங்க. அவர் ஏன் ப்ரோ குட்டியை கொண்டான்னு கேட்டதுக்கு அவர்கிட்ட காரணத்தெல்லாம் சொல்லிவிட்டு அவர் சரி ப்ரோ அப்படின்னாரு. அதுக்கப்புறமா ஒரு எக்ஸ்பியை விட்டுட்டு போயிட்டார். அந்த எக்ஸ்பியை நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். இன்னும் இப்படி இருக்கிறாரு. இந்த கேப்பில் ஒரு குட்டியை கொண்டுட்டு நம்ம இங்கே வந்து பெட்டை ரெடி பண்ணியாச்சு கைஸ். ப்ரோ பெட்டு ரெடி பண்ணிட்டேன்னாரு. பெட்டு ரெடி பண்ணிட்டோம் ப்ரோன்னா. சரி ப்ரோ அப்படின்ட்டு அவர் வந்து பெட் ரெடி பண்ண ஆரம்பித்தார். அதுக்குள்ளே நான் பெட்டை வந்து தரையில் வச்சிட்டேன். ரீஸ்பான் பாயிண்ட்டை செட் பண்ணியாச்சு. அவன் வந்து அப்படியே சன்செட்டை பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னு பார்த்தா சைடில் பம்கின் இருந்தது கைஸ். அப்புறம் நம்ம போகிற வழியில் இருக்க அந்த 3 பம்கினை மட்டும் எடுத்துகிட்டு போய் தூங்கியாச்சு. இதோட டே 0 முடியுது. டே 0 முடிஞ்சு இன்றைக்கி டே 1 கைஸ். அதாவது டே 1 முடிஞ்சிச்சு, இது டே 2. ஆமாம், டெக்னிக்கலி சொல்லணும்னா இது டே 2. மறுநாள் காலை எழுந்த வேகத்துக்கு இந்த எல்லா பம்கினையும் எடுத்துகிட்டு அடுத்து அவர் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தார். சரி ப்ரோ எல்லாத்தையும் கேட்டுட்டு ப்ரோ இந்த பின்னாடி நானும் போனேன் கைஸ். இன்னும் பெரிய மலையை தான் கைஸ் இப்போ நாங்கள் குடஞ்சி வீடு கட்ட போகிறோம். அவர் ஆனால் அவரோட ஐடியா வர நான் வந்து இந்த மவுண்டைன் ஹவுஸ்னால் எப்படி இருக்கும், சென்டர் ஆஃப் த மவுண்டைனில் இருக்கும் அது நினச்சேன்.
பட் அவர் என்ன சொன்னார்னா, மலைக்கு மேலே ஃப்ளாட் பண்ணிட்டு கீழே படிக்கட்டு வர மாதிரி வைக்கலாம், ஒரு நல்ல கொஞ்சம் ஏஸ்தட்டிக்ஸாக இருக்கும்னாரு. சரி அப்படின்ட்டு அவர் பின்னாடியே நானும் போனேன் நண்பர்களே. இங்கே வந்து பார்த்தா சைடில் வில்லேஜ் சூப்பர் ப்ரோ. இங்கே ஐஸ் பயம் இருக்குது, இங்கே பின்னாடி ரிவர் இருக்குது, இங்கே வில்லேஜ் இருக்குது, ஒரு நல்ல இடம், இங்கே வீடு கட்டிடலான்னு. அப்போ அவர் என்ன சொன்னார், வரவழியில் ஒரு ரிவர் சைடு பார்த்தோம்ல, அங்கே வீடு கட்டிடலான்னு சொன்னார். இப்போ இந்த இடத்துல தான் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிப்போச்சு. அதனால் நான் உங்ககிட்ட இந்த ஆப்ஷனை விடுறேன். நம்ம வீடை வந்து அதாவது பேஸை வந்து ரிவர் சைடு கட்டலாமா, இல்லை இந்த வில்லேஜ் கிட்ட இருக்க இந்த மவுண்டன் இந்த இடத்துக்கு கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிட்டு கட்டலாமா, எல்லாம் இந்த ஐஸ் பபிள்ஸ் ஆஃப் பண்ணி வச்சிட்டாரு. அவரோட வேர்ல்டு தானே இது, சர்வர் இல்லை நண்பர், இது வேர்ல்டு, மல்டிப்ளேயர் வேர்ல்டு. அவர் வந்து வைப்ரண்ட் விஷுவல்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுட்டாரு. அதான் கேட்டேன், அவர் ஆன் பண்ணல. அப்புறம் சரின்ட்டு கொஞ்சம் சுற்றி முற்றி இந்த டிஸ்டன்ஸ் ரெண்டர் டிஸ்டன்ஸ் மட்டும் அதிகமாக வச்சு பார்த்தோம். உண்மையாகவே நல்லா தான் இருக்குது இந்த பிளேஸு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ், ரிவர் சைடா, இல்லை அந்த ஐஸ் பயோமா, இல்லை இங்கேயா அப்படின்னு சொல்லுங்கள். சரின்ட்டு திரும்ப நான் ரெண்டர் டிஸ்டன்ஸை குறைச்சிட்டாங்க ஐஸ். வீடியோக்குள்ளே கண்டினியூ பண்ணுறது, அதாவது நாங்கள் பிளான் போட்டு வச்சாச்சு கைஸ். ஒரு 10 எபிசோடுக்கு பிளான் போட்டு வச்சுருக்குறோம். வாரம் அது வந்துடும். நீங்கள் பார்த்து லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் வாரத்துக்கு 2 எபிசோடு ரிலீஸ் பண்ண பார்க்குறேன், இல்லைனா வாரத்துக்கு ஒரு எபிசோடு வந்துடும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா எனக்கு அப்டேட்டில் தான் நானும் பார்த்தேன் கைஸ், இந்த ஃபயர்ஃப்ளைஸ் செடி இது வந்து நான் வந்து இதில் இருக்கும்னு நினச்சேன், ஸ்வாம் பயமில். ஆனால் இங்கே கொஞ்சம் ரிவர் சைடில் இருக்குது. இது இங்கே இருக்குமா இருக்காதான்னு சொல்லுங்கள். நீங்கள் இன்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா அங்கே பின்னாடி வச்சுருப்போம், அது நாங்கள் ஒரு ரிவர் கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். இது இங்கே இருக்குமா இல்லை அங்கே தான் இருக்குமா இல்லை எல்லா இடத்துலையும் இருக்குமான்னு கமெண்டில் சொல்லு. கேவ் இருக்குது, ஏதாவது மைன் பண்ணலாமா அப்படின்ட்டு உள்ளார போனேன். அப்புறம் அவர் வந்து வேணாம் ப்ரோ, மைனிங் இப்போ சொல்ல போய் மைனிங்க்கு போய்க்கலாம், இப்போ சும்மா இரு அப்படின்னாரு. பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஸ்கெல்டன் தெரியுது பார்த்தீங்களா. சரி நீ ஒரு சேல்ஸை கேட்டு அப்படியே போனேங்க இவர் பின்னாடி. ஏதாவது அப்புறம் கொஞ்சம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனார். அப்புறம் வந்து ப்ரோ கோல் எடுத்துருவா அப்படின்னாரு. சரி கேவுக்குள்ளே போகிறோம், ஸ்டார்ட்டு நம்மளை ஒன்றாவது போட்டுருவோம், ஹெல்த் வர கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு பெட்டை வச்சுட்டு போனேன். பார்த்தீங்கன்னா இங்கே வெளிலையே கோல் இருந்துச்சு. சரி எதுக்கு நம்ம உள்ளார போய் கோல் எடுத்து கஷ்டப்படணுன்ட்டு இந்த வெளியே இங்கே கோல் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நண்பர்களே. எடுத்துகிட்டு இருக்கப்போயே உள்ளார சின்ன கேவ், உள்ளே வந்து பார்த்தா எனக்கு அயன் கிடச்சிச்சு. அவர் அயனை மைண்ட் பண்ணிடாத ப்ரோன்னு சொல்லல, அதுக்குள்ளே நான் அயனை மைண்ட் பண்ணிட்டேன். சரி பண்ண இருந்த எல்லா அயனையும் எடுத்துடாதான்னாரு. அதுக்குள்ளே அயன் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்துட்டோம், ஒருத்தன் மைண்ட் பண்ணிட்டோம், எதுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போகணுன்ட்டு பார்த்தா ஒரு நாள். அப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் மைண்ட் பண்ணலான்னு உள்ளே போனான்னு பார்த்தா அதுக்குள்ளே ப்ரோ நைட் ஆகிடுச்சு ப்ரோ வான்னாரு. அப்புறம் இன்னொரு வயசு இந்த ஆடை பார்த்தீங்கன்னா நான் போனதுலேருந்து இப்போ வரைக்கும் ஸ்டேர் பண்ணிகிட்டே தான் இருந்தது. திடீர்னு பார்த்தா எனக்கு என்டர்மேன் வந்த மாதிரி இருந்தது. என்னான்னு டவுட்லேயே பார்த்தா உண்மையாக ஒரு என்டர்மேன். ப்ரோ என்டர்மேன் இருக்கான்னு. இப்போ போவேணாம் ப்ரோ, இப்போ போனால் அவன் ஒன்றை போட்டுருவான், நீ வா முதல்ல இங்கே டெம்பரரி பேஸ் கட்டியாச்சு, பெட் எடுத்துருங்க வான்னாரு. சரின்ட்டு பெட் எடுத்துகிட்டு அங்கே போனால் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மரத்தை சுற்றி டர்ட்டை வச்சுட்டு ஃபர்னஸ் இதை வச்சுட்டு இதான் டெம்பரரி பேஸ்ன்னாரு. சரின்னு பார்த்தா நம்ம கொஞ்சம் இங்கே நடுவில் பக் ஆகி போச்சு நண்பர்கள். ஏன்னா இது பெட் ராக், இந்த இதில் இப்படி தான் பக் ஆகும். பார்த்தீங்கன்னா இன்வென்டரி ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஆனால் எப்படின்னே தெரில, நான் தூங்கிட்டேன். அப்போயே டே 2 முடிச்சாச்சு நண்பர்கள். இன்றைக்கி டே 3. அவர் போன மைண்ட் பண்ண கோலை கேட்டார், அவர்கிட்ட கோல் கொடுத்தாச்சு. என்ன நண்பர்களே, இவர் பார்த்தீங்கன்னா 90 ஃப்ரேமில் நான் விடுறாரு. சரின்ட்டு நான் கொஞ்சம் நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். ப்ரோ அயன் எடுத்தலாம், அயனை கொடுன்னாரு. அப்புறம் அயனையும் கொடுத்தாச்சு. ப்ரோ அங்கே பார்த்த வில்லேஜுக்கு போமான்னு கேட்டார். சரி போவோன்னு. அதுக்கப்புறம் அவர் சேனல் என்னமோ சொல்லிகிட்டு இருந்தார். அதுக்கெல்லாம் ஆமான்னு கொஞ்சம் தலையாட்டிகிட்டு இருந்தேன். அவர் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரோ இந்த மரம் இலெல்லாம் உதிருது, இந்த இடத்த நாம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் காலி பண்ணணுன்னாரு. செஸ்ட்டில் போயிட்டு கொஞ்சம் அன்னெசரி பொருள்லாம் தூக்கி உள்ளார வச்சான். அதாவது நம்ம கையில் இருக்கிறதுக்கு அன்னெசரி பொருள் அங்கே இருக்கலாம், நமக்கு தேவை தான் போடும் இதெல்லாம் ஃப்யூச்சரில். ஸோ இப்போதைக்கு கையில் வேணான்ற பொருள் தூக்கி உள்ளே வச்சேன். சரி ப்ரோ வில்லேஜுக்கு போமான்னு கேட்டேன். இரு ப்ரோன்னாரு. அவர் என்னமோ பிளான் பண்ணிட்டு இருந்தார் போல், ஏன்னா அவர் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சரி ப்ரோ போவோன்னாரு.
அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இது எபிசோட் 1. எபிசோட் 2 ஆர் 3ல பார்த்தீங்கன்னா நியூ மெம்பர்ஸ் வராங்க. அவங்களால இதில் ஜாயின் பண்ண முடியல, அதனால தான். பட் அடுத்த எபிசோடுகளில் வந்துடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மெம்பர் வராரு. அவர் அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஐடிஜி கேமிங் தான். எபிசோட் ஆனால் அவர் எனக்கே தெரியாமல் ஒருத்தர் சர்ப்ரைஸாக வச்சுருக்காரு நண்பர்களே. அவர் யாருன்னு தெரில. அவர் எபிசோட் 3ல் தான் வராரு. ஸோ நீங்கள் எபிசோடு 3 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருன்னு கண்டுபிடிக்கலாம். எப்படி ஒரு 50 எபிசோடு கிட்டேயாவது நாங்கள் இந்த சீரீஸை கொண்டு போகலான் இருக்கிறோம். அதுக்கு உங்களுக்கு ஆதரவும் உதவிகளும் பல தேவை. ஸோ ப்ளீஸ் ஃபாலோ, சப்ஸ்கிரைப். ரெண்டு ஒன்று தான். இன்ஸ்டாகிராம் பேஜ், டிஸ்கார்ட் பேஜ், டெலகிராம் பேஜ் எல்லாம் தரேன். டெலகிராமில் இல்லை, டிஸ்கார்ட் தரேன். ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். சரின்ட்டு கேம்ப் ஃபயர் ரெடி பண்ண சொன்னால் அந்த கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணிட்டாரு. அந்த கேம்ப் ஃபயரை தான் இப்போ வைக்க போகிறோம். ஏன்னா கேம்ப் ஃபயர் இஸ் அ குட் சோர்ஸ் ஃபார் ஃபுட்டை ரெடி பண்ணுறதுக்கு. நீங்கள் ஃபர்னஸில் கோல் தேவைப்படும். ஸோ ஒரு ஸ்டார்டிங் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் இதுதான். அப்புறம் கொஞ்சம் இதை சுற்றி டான்ஸ் ஆடணும். டான்ஸ் ஆடிட்டு எல்லா ரிச்சுவல்ஸும் பண்ணிவிட்டு பார்த்தா அவர் கீழே விழுந்துட்டார். சரி ப்ரோன்ட்டு நான் போயிட்டு நம்ம கையில் இருக்கிற ரா மட்டன் அதுக்குள்ளே வச்சேன் கைஸ். அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு ரெடி ஆகிடும் கைஸ். 4 சிக்கனும் தரு அந்தக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டன் ரெடி ஆகிடுச்சு. சொன்னேன்னா கைஸ், ஃபியூ மினிட்ஸ் மட்டன், குக்கடு மட்டன். சரின்ட்டு மட்டன் சாப்பிட்டு ஹெல்த்தை ஏற்றியாச்சு. அப்புறம் அவருக்கு சமைச்சார். அந்த நேரத்தில் ஜாம்பி, அவர் கையில் வெப்பன் இல்லை. ஸோ அவர் பயந்து ஓடினார். வெப்பன் இல்லைன்னு சொன்னார், பட் அவர் கையில் ஆக்ஸ் இருக்குது. ஏன் பயந்து ஓடினார்னு தெரில. அது அவர் வீடியோவில் ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பார். நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, அது அவரோட வீடியோ, அவர் சொல்லுவார். டிஸ்கிரிப்ஷனாக லிங்க்கை தந்துடுறோம், போய் பார்த்துங்க. அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் நாள் நான் பேசிக்கிட்டு இருந்தேன், கொஞ்சம் கான்வர்சேஷன்ஸ். ஆமாம், ரெக்கார்டிங் ஃபைல் இதுவாகிடுச்சு. இதுக்கு இல்லை, நாங்கள் எபிசோட் 2 ரெக்கார்ட் பண்ணிட்டோம். அப்போனா எபிசோட் 3 தான் உங்களுக்கு. எபிசோட் 2 நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டோம், பட் ஆடியோ ஃபைல் ரொம்ப இதுவாகி போச்சு. எபிசோட் 2 பரவாயில்ல, ஆடியோ அதுலேயும் லோவாக தான் இருக்கும். எபிசோட் 1 சுத்தமாக போயிடுச்சு, சுத்தமாக எதுவுமே கேட்கல. ஹெட்ஃபோன் போட்டு நான் ஃபுல் சவுண்ட் வச்சோம், ஒன்றும் கேட்கல. சரின்ட்டு தான் வாய்ஸ் ஓவர் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் டேபிள் உங்களுக்கு சைடில் ஒரு ஆரோ மார்க் தெரியுதா நண்பர்களே? அதுதான் ஒரு அருமையான விஷயம். இவர் ஜாயின் பண்ண மோடில் அதை பற்றி அவர்கிட்ட நான் கேட்டேன் நண்பர்களே. அதை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். பட் என்னோடய சேனலில் நான் அவர் விட்டால் அது அவரோட ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ அவர் சேனலில் வரும், நீங்கள் எப்படி அவரோட சேனலில் பாருங்கள். இதான் எபிசோடு 1 அவுட்ரோ. எபிசோடு 1 வில்லேஜில் போய் பார்க்கலான்னு இருந்தோம், பட் நாங்கள் எபிசோடு 2 தான் வில்லேஜுக்கு போகிறோம். என்ன ப்ரோ? எபிசோட் 1 ஆமாம், எபிசோட் 1 நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். உங்களை நாங்கள் அப்படியே எபிசோட் 2ல பார்க்குறோம். பை கைஸ். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சொல்லு ப்ரோ. ரெக்கார்டர் ஆன் பண்ணு.